9 பேர் கொண்ட குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்காக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டு அந்த குழுவின் ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் அவங்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் எதிர்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் விருப்ப மூலமும் அவங்க வாங்கி நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவை அமைச்சிருக்கிறார். ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி வடிவமைப்பது என்பது தொடர்பாகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரா இருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக சீனியர் மெம்பரா இருக்கக்கூடிய பொன்னையன், அதே போல பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை சபாநாயகராக இருந்த ஜெயக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சரான PV சண்முகம், அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்த செம்மலை, முன்னாள் அமைச்சராக இருந்த பா வல்லமதி, முன்னாள் அமைச்சராக இருந்த OS மணியன், அதே போல அதிமுகவினுடைய சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தற்போதைய சட்டப்பேரவை துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் ஆகிய 9 பேர் கொண்ட குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தற்போது இந்த குழுவானது அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகள், அதே போல அறிக்கைக்கு தேவையான விஷயங்கள் பல்வேறு கட்டமாக பயணங்களை மேற்கொண்டு அவங்க வந்து மக்களிடம் கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை வடிவமைப்பதற்கான பயணங்களை அவங்க மேற்கொள்வாங்க என்பதை சொல்லியிருக்கிறார்கள். குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பட்ட மக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற்று வரும் வகையில் சுற்றுப்பயணம் திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்று அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் தேர்தலில் அடுத்த கட்டமாக அதிமுக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு குழுவை அமைத்து, அது தேர்தல் அறிக்கைக்கான குழுவை அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.